அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சைவ சமய சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் சிவபெருமானை ஆண்மக்கள் அடைந்து உய்வதற்குரிய பரிசுத்தம், அறிவு, அருள் முதலியவற்றை அங்கங்களாக கொண்டு பேரின்பத்தை தருவதாகிய சமயம் சைவ சமயம் எனப்படும். இதில் பல பிரிவுகள் உண்டு. அவற்றுள் முதன்மையானது சைவ சித்தாந்தம் அல்லது சித்தாந்த சைவம் என கூறப்படுகிறது. சைவம் என்பதற்கு சிவபெருமானின் உயிர்கள் அடைந்து உய்வதற்குரிய வழிகளை காட்டும் சமயம் என்பது பொருளாகும். ஆகவே சைவ சித்தாந்தம் என்பதற்கு உயிர்கள் சிவபெருமானை அடைந்து உய்வதற்கு வழிகாட்டும் எல்லா சமயங்களிலும் சிறந்ததும் எல்லா சமயங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கதுமாகிய சமயம் என்பது பொருளாகும். சித்தாந்தம் என்பதற்கு சித்தி பெற்ற அல்லது கௌரவ பெற்ற முடிந்த முடிவு எனப்படும் இந்த பொருளாகும். சைவத்தில் பதி, பசு, பாசம் என்னும் முப்பொருள் உண்மை மிகவும் விளக்கமாக பேசப்படுகிறது. இவற்றை இறை, உயிர், தலை எனவும் கூறுவர். இவை மூன்றும் வேறு வேறாக என்றாலும் நிலை பெற்று உள்ளவை என இதில் பார்க்கப்படுகிறது. பதி என்பது கர்த்தா எனவும் கடவுள் எனவும் முழு முதல் எனவும் சிவம் எனவும் பொருள் எனவும் கூறலாம். இதில் கூறப்படும் கடவுள்களுக்கும் பிரம்மா, விஷ்ணு, உத்திரன் என மூன்றில் ஒருவனாக கூறப்படும் கடவுள்களுக்கும் வேறுபாடு உண்டு. இம்மூவர்களுக்கும் முழு முதற் கடவுள் காரணமானவர் கடவுளை சகுணர் எனவும் நிர்குணர் எனவும் கூறுவர். நிர்குண கடவுள் குறியும் குணமும் தொழிலும் உருவமும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் புறம்பாக நிற்கிறார். அப்போது அவரை அகலர் எனவும் கூறுவர். அகலம் நிர்குணம். அகலமாய் நின்ற அறிவரும் அருள் பொருளே சகுணமாகி அருளால் வருகின்ற அது சகுனமாகும் போது 8 குணங்களுடைய ஐந்தொழில் ஏற்றுகிறது. 8 குணங்களானவை தன்மையனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், மற்ற உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றுடைமை, வாய்ப்பை படையுடைமை. இவை அனைத்துமே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இக்கடவுளே உலகிற்கு கர்த்தா, உயிர்களுக்கு தலைவன், எல்லா தொழில்களும் இவரை நடத்துகிறார். அத்தொழில் 5 வகைப்படும். இவை சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அங்கினாரகம் என்பவை ஆகும். இவற்றை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என கூறலாம். இத்தொழிலை நடத்த இச்சை, கிரியை, ஞானம் என்று 3 வகையான சக்திகள் துணை புரிகின்றன. இந்த சக்தியிலிருந்து சிவம் பிரிக்க முடியாத வகையில் கலந்திருக்கிறது. சக்தியோடு கலைந்த சிவமே ஆலயங்களில் காணப்படுகின்ற சிவலிங்கமாகும். சைவ காரியகாரம் ஒவ்வொரு காரியத்திற்கும் முதற் காரணமாகும். துணை காரணம், நிமிர்ந்த காரணம் என காரணங்கள் 3 ஆகும். ஒரு குடத்தை உண்டு பண்ண மண் மிகவும் அவசியம். அதனை குடமாக்க ஒரு தொழிலாளி வேண்டும். அவனுக்கு அதை செய்ய கருவிகளும் வேண்டும். குடத்திற்கு மண் முதற் காரணம், குயவன் நிமிர்ந்த காரணம். அடுத்ததாக தண்டக சக்கரம் துணை காரணம். அதுவே இவ்வுலகத்திற்கு உற்பத்திக்கு மாயை முதற் காரணம். இறைவன் நிமிர்ந்த காரணம், சக்தி துணை காரணம். ஸ்காரியவாதம் என்பதற்கு உள்ளது வேறாகாது, இல்லது வராது என்பது பொருள். கடவுள் உலகை சூன்யத்தில் இருந்து படைத்தார் என்பது பௌதிக சாஸ்திரத்தின் நம்பிக்கையாகும். பொருந்ததாக ஒன்றாகும். உலகம் எதுவேனும் ஒன்றிலிருந்து உண்டாக்கப்பட வேண்டும். நுண்பொருள் ஆன்றது. இந்நுண்பொருள் பரம்பொருள் மாய்வதற்கு இடமாக இருப்பதால் இதனை மாய் என்றும், அதிலிருந்து அனைத்தையும் ஆக்கப்படுவதால் என்றும் ஆகிய மாயா என்றும் ஆகிறது. ஆதலால் உண்மை பொருளாக மாயை இறைவன் முதற் காரணமாக கொண்டு பராசக்தியின் துணையாகிய துணை காரணத்தோடு தான் நிமிர்ந்த காரணாய் அனைத்தையும் படைக்கிறான் என்று இது கூறுகிறது. சைவ சமய அளவுகளை கண்டால் கருத்தல், உரை, ஒப்பு, பொருள், அபாவம் என 6 ஆகும். சைவ சமயம் கூறும் இறைவனுக்கு சுரூப நிலை, தடத்த நிலை என 2 பொருள் உள்ளன. இறைவனை சச்சினானந்தம் என்று அழைக்கிறார்கள்.
சத் அழியாதது, சித் அறிவுடையது, ஆனந்தம் இன்பமானது. இவர் எல்லாம் அல்லவர், தானே தானாய் நிற்பவர், பிறப்பு இறப்பு அற்றவர், பரிசுத்தமானவர், அருளையே உருவாக்க கொண்டவர். இக்குணங்களுக்கு மாறான குணமுடையவர்கள் பசுக்கள் அல்லது ஆன்மாக்கள் எனப்படும். பசு அல்லது உயிர். பசு இதனை உயிர் எனவும் ஆன்மா எனவும் கூறுவர். எண்ணில்லாத உயிர்கள் உள்ளன, அவை இன்றும் உள்ளது. கடவுள் உயிர்களை உண்டாக்குவதில்லை, உடம்பை படைக்கின்றது. ஆதலால் பொறி, புலன், காரணம் இவற்றை அமைகிறது. இவை கருவி அல்லது தத்துவங்கள் எனப்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.